வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டே பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு உள்ள போவோம். ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல செல் ஆஃப் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஒரு 160 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 270 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்த போஸ்ட் பண்ணியிருக்கு. பட் நிஃப்டி 50 இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிய காட்டிலும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ரியாக்ஷன குடுத்துட்டுருக்கு. இன்னைக்கு டேல ஓப்பன் ஆனதுலருந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இறங்கு முகமா தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஒரு ஒன் சைட் டைரக்ஷனை நோக்கி தான் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இன்னைக்கு டே எக்ஸ்பைரி டே. அதனால இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டும் கூட ஏற்பட்டிருக்கு. ரீசெண்டாக வர எக்ஸ்பைரி டேஸ் எல்லாமே ஒரு நல்ல மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 கொடுத்துட்ருக்கு. இது ஆப்ஷன் ட்ரேடருக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வாலட்டைல் ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான் ஆப்ஷன் ட்ரேடரை பணம் பண்ணுறதுக்கே கொண்டு போய் நிறுத்தும். ஸோ அவங்க டெஃபினட்டாக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நம்ம ஆப்ஷன் ட்ரேட் பற்றியெல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லை. பட் எக்ஸ்பைரி டேக்கான ஒரு வாலட்டல் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் விற்பனையாளராக இருக்காங்க. நேற்றும் விற்றுருக்காங்க. ஒரு 1067 கோடிக்கு இன்னைக்கு டேல விற்றுருக்காங்க. நவம்பர் மாதம் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இல்லாமல் தான் வந்திருக்காங்க. அதே சமயத்தில் டிஐஸும் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ பெருசாக அவங்களும் பணத்தை இன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சரிவை சந்திச்சிருக்கு. பட் இப்போ தான் இந்த மாதம் ஆரம்பம் ஆயிருக்கு. இது எப்படி எஃப்ஐஎஸ் கொண்டு போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபிஓ பற்றியான கேள்விகள் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எம்டிஆர் ஐபிஓ பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ இதை உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் இதை ஹோல்டு பண்ணுவீங்களான்ட்டு டெஃபினட்டாக நான் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எப்படி எல்ஜியில் லாஸ்ட் டேட் வரைக்கும் ஒரு அப்டேட்டை கொடுத்தோம். தனியாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இல்லை பெரிய ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய பங்குனா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த கிடைச்ச ஐபிஓஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹோல்டிங்க்கான ஒரு ஐபிஓ இல்லை, ஒரு பங்கு இல்லை அப்படிங்கிறத நான் என்னுடைய ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். ஸோ எனக்கு மேபி கிடச்சதுன்னா நான் லிஸ்டிங் கெயினை புக் பண்ணிவிட்டு ஓடிடுவேன். அதே மாதிரி எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஓ லாஸ்ட் டேட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டேட்லேயே போய் நம்ம முன்னாடியே முந்தி அடிச்சுட்டு போய் உட்காந்தோம்னா மேபி லாஸ்ட் டேட்டில் இந்த மாதிரி ஜிஎம்பி எல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு இது வரலாம். அதனால் எப்போவுமே நம்ம ஃபைனல் டேட்டில் தான் ஐபிஓ அப்ளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ லென்ஸ்கார்ட்டை பற்றி இன்றைக்கி ஆஃப்டர்நூன் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் டிஸ்கஸ் பண்ண முடியல. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை காரணமாக வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ ரிட்டன் வீட்டுக்கு வரும்போதும் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். ஸோ அதனால் எதுவும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க முடியல. ஸோ லாஸ்ட் டேட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். பட் போட முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேயில் எனக்கு ஏற்பட்டுருச்சு. ஸோ லென்ஸ்கார்ட் பார்த்திங்கன்னா ஜிஎம்பி தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போ அரௌண்ட் ஒரு 14% பார்த்திங்கன்னா லிஸ்டிங் கெயின் கொடுக்குற மாதிரி இருக்குது. லென்ஸ்கார்ட் ஐபிஓ நான் அப்ளை பண்ணலை. ஏன்னா பெரிய அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 20%க்கு மேலே லிஸ்டிங் கெயின் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அது குறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல போயிட்டு நம்ம எதுக்கு அப்ளை பண்ணிட்டு அப்படின்னு தான் நான் பேசாமல் ரிஸ்க் எடுக்காமல் விட்டுட்டேன். பட் இருந்தாலும் இது நெகட்டிவ் லிஸ்டிங் கொடுக்காது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி கிடைச்சதுன்னா லிஸ்டிங் கெயினோ லாஸோ ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டைம்லேயே நம்ம வெளியே வர்றது பெட்டர். இந்த நிறுவனம் ரொம்பவே ஓவர் வேல்யூட் பொசிஷனில் வேறு இருக்குது. அதையும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதனால் மேபி கிடைக்குது ஒரு நல்ல ரேட்டோ கெட்ட ரேட்டோ. ஸோ லிஸ்டிங் கெயினில் கொடுத்துட்டு லிஸ்டிங் டைமில் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிறத பற்றி நம்ம திங்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஓவர் வேல்யூட் அதுக்கப்புறம் போட்டு விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம். பட் நம்ம மார்க்கெட்டில் ஸோ ரொம்பவே ஓவர் வேல்யூட் பங்குகள் பலதும் பார்த்திங்கன்னா ஏற்றத்தை தான் கொடுத்துட்ருக்கு. என்ன வேணால் நடக்கலாம். பட் ரிஸ்க் அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தது. ஸோ ரொம்ப யோசித்து நல்ல ஒரு முடிவாக எடுத்துக்கோங்க. அடுத்தது எஸ்பிஐ கிட்டேருந்து ரிசல்ட் வந்திருக்கு. எஸ்பிஐயோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் உயர்ந்திருக்கு. பட் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டர் பர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் தான் ஆயிருக்கு. ஒரு 7% பார்த்திங்கன்னா எஸ்பிஐ இப்போ ப்ராஃபிட் உயர்த்தியிருக்காங்க. 21,137 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இயர் ஆன் இயர் கூட பார்க்கும்போது 19,743 கோடியாக இருந்திருக்கு. ஆனால் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணால் லாபம் சரிவடைஞ்சு தான் இருக்குது எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக அசட் குவாலிட்டியெல்லாம் எஸ்பிஐ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஒரு நல்ல ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பீக்கு நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இப்போ வங்கி பங்குகளோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. எல்லா வங்கி பங்குகளுமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. பட் இந்த எஸ்பிஐ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமான ஒரு வங்கி பங்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். பட் பல சின்ன சின்ன பங்குகள் எல்லாம் ஏறுது. அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எல்லா ஏறுற பங்கும் நல்ல பங்கு இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஈக்விட்டாஸ் எல்லாம் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகலை,
ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகல. பட் ரிசல்ட் வந்த உடனே ஒரு 7% வரைக்கான ஏற்றத்தலாம் வந்து குடுத்துருக்கு. இந்த மாரி பல பங்குகள் வந்து இருக்கு. ஸோ எத பிடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பா வங்கி பங்குகள்ல ஸோ பெர்ஃபார்ம் பண்ணாத ஏதாவது பங்கு இருந்ததுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். இந்த மாரி பங்குகள்ல நம்ம போயிட்டு ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ராங். ஏன்னா, இப்போ ரொம்ப நல்ல பீக்ல இருக்கு. மாற்றத்துக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த Q2ல எல்ஐசி பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐல கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேல பணத்த வந்து போட்டிருக்காங்க. ஸோ பங்குகள வாங்கியிருக்காங்க. இந்த எஸ்பிஐ பேங்க்ல 5599 கோடி பார்த்தீங்கன்னா, எல்ஐசி வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த Q2ல எல்ஐசி நிறுவனம். அது போக இன்னும் பல இடத்துல போட்டிருக்காங்க. எங்கெங்கன்னா, ஸோ சன் ஃபார்மால போட்டிருக்காங்க, ஹெச்சிஎல் டெக்ல போட்டிருக்காங்க 3200 கோடி, சன் ஃபார்மா 2900 கோடி, ஹெச்சிஎல் டெக்கா இருக்கு. அதே மாதிரி பெடிலைட்ல வந்து ஒரு 2200 கோடி, கோல் இந்தியாவில் ஒரு 2119 கோடி, என்டிபிசியில் ஒரு 1992 கோடி, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஒரு 1900 கோடி, சிப்லாவில் ஒரு 1600 கோடி, டிசிஎஸ்ல ஒரு 1600 கோடி கிட்ட பணத்தை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதெல்லாம் எல்ஐசி இப்போ வாங்கின பங்குகளாக இருக்குது. அதாவது இந்த Q2ல தொடர்ந்து வாங்கின பங்குகளாக வந்து இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கன்ஃபார்ம் இந்த பங்குகள் எல்லாம் ஒரு ஏற்றத்துக்கு வரும்போது இவன் பாட்டு கண்ணை மூடிட்டு விற்பான். அது போக ஸோ இந்த பங்குகள் எல்லாம் ஆல்ரெடி இவன் வந்து பெரிய அளவுக்கு ஸ்டேக்கு கூட வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இறங்குது வாங்குறான், அகைன் பார்த்தீங்கன்னா ஏறும்போது விற்றுட்டு வந்து போவான். பட் நம்மளுடைய பிளான் படி நம்ம நகர்ந்து போகணுங்கிறது என்னுடைய கருத்து. எல்ஐசி வாங்குறான், அவன் வாங்குறான்ட்டு நம்ம வாங்கக்கூடாது. ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிறுவனங்களோட பங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்ட்டு அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அவுட்ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை விற்றுருக்காங்க, ஐசிஐசிஐ பேங்க்கில் விற்றுருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 3130 கோடி, ஐசிஐசிஐயில் 2330 கோடி, லார்சன் அண்ட் டூப்ரோவில் 2200 கோடி. பட் இந்த எல்என்டி, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இதிலெல்லாம் அதிகப்படியான பங்குகளாக ஆல்ரெடி வந்து வச்சுருக்காங்க. இப்போது இந்த எல்என்டி அண்ட் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய பங்கு. எம்என்டம் நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய பங்கு, மாருதி சுசுக்கி நல்ல பீக், கோட்டாக் பேங்க்கும் நல்ல பீக். இப்போ இவங்க விற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பங்குகளாக வந்து இருக்குது. ஸோ இந்த பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான பங்குகள். சன் ஃபார்மா கரெக்டாக இருக்குது. ஸோ என்டிபிசி, கோல் இந்தியா கரெக்டாக இருக்குது. பிடிலைட் நான் வந்து செக் பண்ணலை. ஸோ டாடா மோட்டார் கரெக்டாக இருக்குது. சிப்லா லைட்டாக தான் கரெக்டாக இருக்குது. டிசிஎஸ் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. எதை வாங்குறான் எதை விற்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள். இதைத்தான் நம்மளும் பண்ணணும். ஸோ நம்ம இவனை மாதிரி பண்ண முடியாது. நமக்கு எந்தெந்த இடத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பணத்தை போடலாம். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏற ஏற வாங்குறதெல்லாம் நமக்கு டெஃபினட்டாக வந்து செட்டே ஆகாது. ஏற ஏற போன வருஷம் வாங்கினவங்கெல்லாம் இப்போ கண்டிப்பாக வந்து உணர்ந்திருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம இனிமேல் வாங்கவே கூடாதுன்ட்டு. பட் திரும்ப அதே தவிர வந்து அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது எல்ஐசி பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் தான் பெரிய அளவுக்கான பங்குகளை வந்து வச்சுருக்காங்க. 1,38,000 கோடி வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து ஐடிசி 82,000 கோடி, எல்என்டி ஒரு 67,000 கோடி, ஸோ எஸ்பிஐ பார்க்கும்போது 66,000 கோடி, இன்ஃபோசிஸ் ஒரு 64, டிசிஎஸ் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கான்ட்டு 60,000 கோடிக்கு வச்சுருக்கான். ஸோ இப்போ வாங்கினது பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்ப அமௌண்ட்டுக்கு தான் வந்து வாங்கியிருக்காங்க. வெறும் 1600 கோடிக்கு தான் பணம் போட்டு இந்த டிசிஎஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இவனுக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ இவன் பண்ணுறான் அப்படின்ட்டு எல்லா பங்குகளையும் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நம்ம டிசிஎஸ் ஓகே நல்ல ஒரு பங்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி என்டிபிசி மேபி இன்னும் கொஞ்சம் வந்து இறங்குச்சு அப்படின்னா அது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டாடா மோட்டார் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா இதில் இருக்கிற ரிஸ்க்கை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆனால் ஏறலாம், இதெல்லாம் ஏறாது அப்படின்னு சொல்லலை. பட் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க்கை நம்ம தான் பிளான் பண்ணி எடுக்கணும். இது வந்து என்னுடைய ஒரு டிசிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட ரிசல்ட் வந்திருக்கு. எம்என்டமோட ரிசல்ட்டு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டாண்டலோன் பர்ஃபார்மன்ஸ் 4500 கோடி. ஸ்டாண்டலோன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் கன்சாலிடேட்டட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டிக்ளைன் தான் வந்து ஆயிருக்கு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சேல்ஸை. இப்போது டாடா மோட்டார்ஸ்க்கு ஈக்குவலாக டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளில் பெரிய அளவுக்கு வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. மஹிந்திரா பார்க்கும்போது இந்த டிராக்டர் சேல்ஸில் வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 70,000 டிராக்டர் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் மட்டும் விற்றுருக்காங்க. ஸோ என்ன நம்பர் அப்படிங்கிறத பாருங்கள். சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது. பட் இவங்களுடைய பேட் பார்க்கும்போது குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் ஸோ அது டேக்ஸ் காரணமாக தான் வந்து குறைஞ்சிருக்கு. அதிகப்படியான டேக்ஸை வந்து இந்த காலாண்டில் வந்து இவங்க பே பண்ணுறாங்க. ஸோ அதனால்
அதனால லாபம் பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சிருக்கு. பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை மகேந்திரா நிறுவனம் இந்த காலாண்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய எஸ்யூவி விற்பனையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே களை கட்டிட்டு வந்துட்டு இருக்கு. டிராக்டர் விற்பனையும் ரொம்ப நல்லாவே வந்து களை கட்டிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஸ்டாக்கும் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு, இது பக்கமெல்லாம் நம்ம போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்யூவி சேல்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா நெக்ஸான் இந்த அக்டோபர் மாதத்தில் டாப் பொசிஷனில் இருக்காங்க. கன்சிக்யூட்டிவாக செகண்ட் மந்த் இப்போது டாடா நெக்ஸான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனை பிடிக்கிறது 22,083 யூனிட். ரெண்டாவது இடத்துல ஹியூண்டாய் கிரெட்டா இருக்காங்க 18,381 யூனிட். மகேந்திரா ஸ்கார்பியோ மூணாவது இடத்துல இருக்காங்க 17,880 யூனிட். ஸோ ஹியூண்டாய் அண்ட் இந்த ஸ்கார்பியோக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 500 யூனிட்டாக தான் இருக்குது. ஸ்கார்பியோவோட சேல்ஸு எங்கே வந்துருச்சுன்னு பாருங்கள், நம்பர் 3 பொசிஷனுக்கு வந்துட்டாங்க எஸ்யூவியை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம கிரெட்டாவோட ப்ரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்கார்பியோவோட ப்ரைஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் நெக்ஸானோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 வண்டிகளோட கம்பேர் பண்ணும்போது கம்மியான ஒரு விலை தான். அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து ப்ளே ஆகுது. ஸோ அதனால தான் இந்த நிறுவனங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ விலை அதிகமான வண்டியை வைக்கிறாங்க. ஸோ மாருதி ஃப்ராங்ஸ் பார்க்கும்போது 4வது இடத்துல இருக்காங்க 17,000 யூனிட். பஞ்சு பார்க்கும்போது 16,800 யூனிட். 2 டாடா வண்டி, 2 மாருதி வண்டி, எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ ஸ்கார்பியோ ஒன்று இருக்குது, மகேந்திரா 3XO ஒன்று இருக்குது, அது பக்கம் பொலேரோ வந்து இருக்குது. ஸோ மகேந்திராவோட பர்ஃபார்மன்ஸ் எஸ்யூவியை பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் பண்ணிட்டு இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையே வந்து இல்லை. பட் மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்யூவி லைனப்பில் இன்னும் வண்டிகளை வந்து கொண்டு வரணும், போட்டியை வந்து கொடுக்கணும்னா. இல்லைன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது சிட்டி யூனியன் பேங்க்கோட ரிசல்ட் நேற்று வந்திருந்தது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் 15% பார்த்தீங்கன்னா பேட் ஏறி இருக்கு. 328 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அசட் குவாலிட்டியும் சிட்டி யூனியன் பேங்க் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதன் காரணமாக இன்னைக்கு டேயில் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி யூனியன் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 120 ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ பர்ஃபார்மன்ஸே வந்து பண்ணாமல் ரொம்ப நாட்கள் கன்சாலிடேஷனை போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் இப்போது டபுள் த ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பங்குலேருந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். நான் எக்ஸிட் ஆனதுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா கிட்ட இந்த பங்கு வந்து ஏறி இருக்கு. இது இதுக்கு பதிலாக ஸோ இந்த பங்கு இப்போ வேல்யூவேஷன் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து நல்லா அதிகமாகவே வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வேல்யூவேஷனில் இந்த குட்டி பேங்க்குக்கு செட்டே ஆகாது. இதெல்லாம் ரொம்ப வந்து சீப்பாக கிடைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி பங்குகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நல்ல ரிவார்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி யூனியன் பேங்க்கில் ஏற்பட்டு இருக்கு. கூடவே வாங்கின ஃபெடரல் பேங்க் கூட 90%க்கு மேலான ஒரு ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சோண்டு ஏறிச்சுன்னா ஒரு 240 தாண்டிச்சுனாலே டபுள் த ரிட்டர்ன் ஃபெடரலில் கிடச்சிடும். நான் ஃபெடரலை வந்து தொடர்ந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு சிட்டி யூனியன் பேங்க்குக்கு பதிலாக. ஏன்னா இதை விட எனக்கு அது பெட்டராக தெரிஞ்சது. நான் எக்ஸிட் பண்ணும்போதும் சொல்லியிருந்தேன், இப்போவும் அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது கேஸ்ட்ராலோட ரிசல்ட் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்க்கும்போது 10% உயர்ந்திருக்கு. இதெல்லாம் வந்து இயர் ஆன் இயர் தான். பட் போன 3 குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணோன்னா கேஸ்ட்ராலோட பர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டரில் டிக்ளைன் தான் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த கேஸ்ட்ராலெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சரிவை சந்திச்சா தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும். ஸோ இதையும் சில நாட்களுக்கு முன்னாடி நண்பர்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் இதை வந்து இப்போது நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சாம்பல் ஃபெர்டிலைசர். ஸோ சாம்பல் ஃபெர்டிலைசர் எல்லாம் ஒன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு பங்கு தான். ரொம்ப ஒரு நல்ல சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் ஃபெர்டிலைசர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்னும் சில நண்பர்கள் எல்லாம் இதை வச்சுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓரளவு டீசெண்டான டிவிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் ஃபெர்டிலைசர் வந்து நமக்கு கொடுத்துட்டு தான் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ரிட்டர்னையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ பங்கு கிட்டத்தட்ட 740 ரூபா கிட்ட இருந்து இறங்கி 480 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. ஏன்னா இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது 260 ரூபா கிட்ட இருந்தது. ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இருந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம அனாலிசிஸ் பண்ணது, டிஸ்கஸ் பண்ணது, ஏன் இந்த பங்கு எதுக்கு அப்படின்றலாம் நம்ம அந்த டைமில் பேசியிருக்கோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது. இந்த குவார்ட்டர் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து சாம்பல் ஃபெர்டிலைசர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டு பார்க்கும்போது ஒரு 21% உயர்ந்திருக்கு. ரெவன்யூ ஒரு 48% உயர்ந்திருக்கு. 649 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம் இதே குவார்ட்டரில் 537 கோடியாக இருந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்தது சுஸ்லான்ட்டு ஒரு அப்டேட். ஸோ சுஸ்லானோட பேட்டு பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிருச்சு. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பிஇ ரேஷியோன்னு நம்ம போய் பார்த்தோம்னா அதுவும் வந்து ரொம்பவே குறைஞ்சி இப்போது அண்டர் வேல்யூட் கிட்ட வந்துருச்சு. என்ன ரீசன்னா டேக்ஸ் தான் வந்து ரீசன். இந்த குவார்ட்டரில் ஒரு 6 மடங்கு
7 மடங்கு லாபத்த வந்து பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, டாக்ஸ்ல வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நிறுவனம் டாக்ஸே பே பண்றதில்ல. இதெல்லாம் இன்னும் உட்காந்து டீட்டெயில்டா நம்ம உட்காந்து பார்த்தா தான் வந்து தெரியும். யாராச்சும் சில பேரோட ஹெல்ப்போட. ஸோ ஒரே 1 மாசம் ஜூன் மாசம் மட்டும் பார்த்தீங்கன்னா, டாக்ஸ பே பண்ணியிருக்காங்க. மத்தபடி ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 10, 11 குவார்ட்டரா எங்கேயுமே டாக்ஸே வந்து இவங்க பே பண்ண மாரி ஸ்க்ரீனர்ல வந்து காட்டல. ஸோ இந்த குவார்ட்டர்லயும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ டாக்ஸ்ல ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் அதனால இவங்களுடைய ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, டபுள் தி டைம்ஸ் அதிகமான மாரி நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ அதனால ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டுலாம் நம்பி ஏமாற வேண்டாம். பட் இந்த சுஸ்லான் இப்போ கொஞ்சம் தலை தூக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா வந்து பார்க்கணும். ஸோ இந்த அளவுக்கு உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டடி பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் வந்து தயாரா இல்ல. பட் நல்ல ஒரு ஏற்றத்த குடுக்குது. ஸோ என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் என்னை விட ரொம்பவே வயதில் மூத்தவர். அவர் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சுஸ்லான ஒரு டைம்ல வந்து வாங்குனாரு. ஸோ இந்த சுஸ்லான் அந்த டைம்ல பீக்ல இருந்தது. எப்போ? ஸோ இந்த 2007, 8 அந்த டைம்ல பீக்ல இருந்த ஒரு பங்கு. அதே டைம்ல பென்னி ஸ்டாக்கா இருந்தது பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு ரூ. 6 ரூ. 7 கிட்ட இருந்த பங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்குன்னு பாருங்க. ஸோ வெறும் ரூ. 6 கிட்ட 2008ல இருந்திருக்கு. ஸோ 2007லயும் வெறும் ரூ. 42 கிட்ட தான் இருந்திருக்கு. ஆனா, இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன். பட் சுஸ்லான் பார்க்கும்போது அங்கருந்து கீழ தான் வந்து இறங்கியிருக்கு. அவர் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. அதுவும் அதுக்கப்புறமும் பல தவறு பண்ணியிருந்தாலும் கூட, அவர் செய்த பெரிய தவறு ஒருத்தர் பேச்ச கேட்டு சுஸ்லான் அந்த டைம்ல பீக்ல இருந்தனால சுஸ்லான வாங்குனாரு. ஸோ அது ஒரு பெரிய அடியா, இடியா பார்த்தீங்கன்னா, அவர் தலையில இறங்கியிருக்கு. ஸோ பங்குல வாங்கி நம்ம பெரிய அளவுக்கு லாபம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்ல. ஸோ நம்மளுடைய போட்ட காசு பார்த்தீங்கன்னா, போகாம இருக்கணும். அத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம போட்ட காசு நம்ம கையில இருந்தாலே, ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சா அந்த பணத்த நம்மளால பெருக்க முடியும். இது என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அத இப்போ வந்து ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாட்கோ ஃபார்மாட்ட இருந்து ஒரு அப்டேட் போன வீக் வந்திருந்தது. ஸோ எப்போனா அக்டோபர் 31 அஃபிஷியலா நாட்கோ ஃபார்மா கிட்ட இருந்தே ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ புதுசா ஒரு ட்ரக்க பார்த்தீங்கன்னா, இப்போ யுஎஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நாட்கோ ஃபார்மா. ஸோ இது வந்து ஜெனரிக் வெர்ஷன் நோவர்டிஸோட ட்ரக் தான் இந்த ட்ரக். அத நாட்கோ ஃபார்மா ஆளா வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இது எதுக்குன்னா, இப்போ இந்த கிட்னி, லிவர் இதெல்லாம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அத மேபி நம்ம உடம்பு வந்து ஏத்துக்காம போகலாம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு ட்ரக்க தான் நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்க மார்க்கெட்ல விக்க போறாங்க. பட் இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஒரு விற்பனை நல்ல ஒரு ஹை ஹை சேல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கான்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. வருஷத்துக்கு ஒரு $150 மில்லியன் ஒரு $200 மில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாரி ஒரு 10 ட்ரக் ஒரு 15 ட்ரக்க வந்து இவங்க ஆட் பண்ணாலே, ஸோ இவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கும். எப்படி நம்ம ரெவ்லிமிட்ட மட்டுமே சார்ந்து இல்லாம, ஸோ ஸ்டேபிளான ஒரு ரெவென்யூவ இவங்களால ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கு பல ட்ரக்ஸ வந்து பல மார்க்கெட்ல இவங்க விற்பனை பண்ணணும். ஸோ தொடர்ந்து பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் அதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கும். ஸோ இடைப்பட்ட காலத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏற்படுத்தி குடுக்கும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு நல்ல அப்டேட் வந்ததுன்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட், அதாவது அமேசான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். நம்ம தொடர்ந்து இந்த டேட்டா சென்டர் பற்றியான செய்திகள் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் வந்து நடந்திருக்கு. யாருக்குன்னு பார்த்தா, ஓப்பன் ஏஐ அண்ட் இந்த அமேசானுக்கு நடுவுல தான் $38 பில்லியன் டீல் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இப்போ $38 பில்லியன் பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸோட கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 7 வருஷத்துக்கான பேமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது $38 பில்லியன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ பார்க்கக்கூடிய விஷயம். ஓப்பனே என்னதான் சம்பாதிக்கிறான்னு தெரியல. ஸோ அவன் மேல பணத்த கொட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ வந்து பண்ணிட்டு இருக்கான். மிகப்பெரிய பெரிய டீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பனேயே இப்போ நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி செய்திகள் வர வர பங்குகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஓப்பன்ஏஐ பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டோட அசூர் தான் வந்து யூஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. பட் சில நடந்த அக்ரீமெண்ட் படி இப்போ ஓப்பன்ஏஐ பார்த்தீங்கன்னா, அமேசான நோக்கி வந்து நகர்ந்து போறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன கணக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து இதில பெரிய ஒரு ஷேர் ஹோல்டரா வந்து இருந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய கிளவுட யூஸ் பண்ணாம ஏடபிள்யூஎஸ நோக்கி வந்து போறதே ஒரு டிஃப்ரெண்ட்டா தான் எனக்கு வந்து படுது. ஏதோ உள்ள உள்குத்து இருக்குமோ அப்படின்ட்டு. கூடவே என்விடியா பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான முதலீட ஓப்பன்ஏஐல பண்ண போறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட சிப்ப வாங்காம ஏஎம்டி கிட்ட இருந்து இந்த ஜிபியூவ வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது. எனக்கு இடிக்குது. ஸோ உங்களுக்கும் எப்படி வந்து தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது என்விடியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ என்விடியா பார்த்தீங்கன்னா, ஸோ சீரியஸான ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. என்னன்னா, ஸோ சைனா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மள டிபெண்ட் பண்ணி இல்ல, அதாவது அமெரிக்காவ டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படின்ட்டு
அப்படியே வார்னிங் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஐல நம்மள பார்த்தீங்கன்னா, அவங்க பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. ஸோ நம்மளோட சிப்ப பேஸ் பண்ணி சைனா இல்லங்கிறத அமெரிக்கா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாரி, இந்த NVIDIAவோட தலைவர் ஜென்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. Huawei தனியா வந்து சிப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போதாதுன்ட்டு இன்னும் பல கம்பெனிஸ் வந்து சிப்ஸ வந்து தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங். கூடவே அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன வந்து போட்டுட்டு இருக்காங்கன்னா, "உனக்கு நான் சிப்ப தரமாட்டேன், உனக்கு நான் சிப்ப தரமாட்டேன்" அப்படின்ட்டு ஒவ்வொரு பக்கமும் வந்து பேன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி தான் சைனாக்கும் வந்து பேன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்பவே வந்து இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அவன் ஓனா வந்து தயாரிச்சு நமக்கே வந்து ரிவீட் அடிச்சுருவான் அப்படின்னு தான் NVIDIA இப்போ ஒரு குற்றச்சாட்ட வச்சுட்டு இருக்கு. ஸோ தயாரிக்கிறதுக்கான சக்தி அவனுக்கு கன்ஃபார்ம் வந்து இருக்கு. நம்ம கூட வந்து தயாரிக்கிறது ரொம்ப வந்து டவுட்டான ஒரு விஷயம் தான். பட் சைனாக்காரன் டெஃபினட்டா வந்து தயாரிச்சு பெரிய அளவுக்கான ஒரு போட்டிய அமெரிக்காவுக்கு குடுப்பான் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ தொடர் சிப்பு எனக்கு இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏதாச்சும் ஒரு வெற்றிய தேடி தருமா? அப்படிங்கிறது தான் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் டெஃபினட்டா தரும். ஸோ ஒரு காலத்தில என்ன அப்படின்னா, நம்ம கடந்து வந்த பாதைய பார்த்தாலே தெரிஞ்சிரும். சைனா ஃபோன் லான்ச் பண்ணும்போது, சைனா ஃபோன் நான் சின்னதா இருக்கும்போது சைனா ஃபோன் அப்படின்னு தான் நாங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். அது பார்த்தீங்கன்னா, ஊரையே தொறக்கிற மாரி அது பாட்டுக்கு கத்திட்டு இருக்கும். G5 அப்படின்ட்டு ஒரு ஃபோனு. அதுபோக இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸ் ஃபோனையும் அப்படியே காப்பி அடிச்சு ரொம்ப சீப்பான விலைக்கு வித்துட்டு இருந்தான். இப்போ சைனா மாடல் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிளுக்கு போட்டியா வந்து நின்னுட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணி வித்து தள்ளிட்டு இருக்காங்க. அதுபோக ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் கார் செக்மெண்ட்ல டெஸ்லா ஒரு கட்டத்தில 10 வருஷம் முன்னாடி BYDய கேலி பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ BYD டெஸ்லாவ ஓவர்டேக் பண்ணி இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ கண்டிப்பா ஒரு விஷயத்த வந்து உணர்த்தும். ஸோ சைனா தொடர்ந்து ஒரு வளர்ச்சிய நோக்கி நகரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அது சைனா மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணாததுலருந்து நான் சொல்லிட்டு இருக்க சிப் அப்படிங்கிறத பற்றி ஸோ இன்னும் அதில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பெருசா லென்த்தா வந்து இருந்தாலும், பல இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. அதே மாரி புதுசா வர நண்பர்களா இருந்தா, ஒரு லைக்க தட்டிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு ஆதரவான ஒரு செயலா இருக்கும். அடுத்த வீடியோல நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் மக்களே!